ஒரு பனை வந்து ஒரு சூழியல்ல ஒரு சூழற் தொகுதியா செயல்படுது. தனியாவே அது ஒரு சூழற் தொகுதியா செயல்படுது. விலங்குகளுக்கு, பறவைகளுக்கு, நுண்ணுயிரிகளுக்கு, மனிதர்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து அது ஒரு சூழியற் தொகுதியா செயல்படுது. அப்ப இந்த சூழியல்ல பனையினுடைய பங்கை நம்ம வந்து மறுக்க இயலாது. அதை வந்து நம்ம உயரத்திலிருந்து பார்க்கணும். நிலைத்து நீடித்த பொருளாதாரத்துக்கு பனை ஒரு சிறந்த கருவி. பனையை வந்து நான் எப்போதும் எப்படி பார்க்கிறேன்னா, வளம் கூட்டும் வளர்ச்சிக்கான ஒரு பெரிய கருவியை அதை பார்க்கிறேன். வடகிழக்கு பகுதிகளில் பல இடங்கள்ல நம்ம பனை சார்ந்தும் கடல் சார்ந்தும் சூழிய சுற்றுலா பகுதிகளை உருவாக்கணும்னா அது நம்முடைய பொருளாதார தேவையும் நிறைவேற்றும், சூழியல் தேவையும் நிறைவேற்றும். ஏன்னா இன்னைக்கு நமக்கு மரங்கள் வெட்டப்படுது. அப்போ பனை மரத்தை பாதுகாப்பதற்கு இந்த சூழியல் சுற்றுலா ஒரு பகுதியா இருக்கும். பனை மரத்தை பாவிக்கிறதுக்கு, பொருட்களா பாவிக்கிறதுக்கு அது கொடுத்துக்கிட்டே இருக்கும் நமக்கு. அதன் மூலமா ஒரு கம்யூனிட்டி பில்டிங் உருவாகுது. மக்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை வரும். வெளிநாட்டுக்காரங்களுக்கு இங்க வந்து பார்க்கும்போது நம்ம பண்பாட்டை வந்து அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அதன் மூலமா நமக்கு பொருளாதார நிறைவும் ஏற்படும், சூழியல் மேம்பாடும் ஏற்படும். சூழியல் சுற்றுலா, ஈகோ டூரிசம் என்பது வெறும் சூழியல் சுற்றுலா இல்லாம கடற்கரையும் பனையையும் இணைச்சு வரணும். ஏன்னா கடலும் பனையும் தான் ரெண்டு வளம் ஈழத்துக்கு. பனை ஒரு வெறும் மரம் என்ற பார்வையிலிருந்து பனை நம்மளோட சேர்ந்து வாழக்கூடிய ஒரு உயிராக, தமிழர்களின் பண்பாட்டு சின்னமாக, ஒரு பொருள்சார் பண்பாட்டினுடைய அடிப்படை தளமாக வியங்குது. ஈழத்தை பொறுத்த அளவில் வடகிழக்கு இலங்கையின் பொருளாதார மேம்பாட்டுக்கான ஒரு கருவியாகவும் பனை இயங்குது என்பதில் ஒரு ஐயமும் கிடையாது. எவ்வளவு தூரத்துக்கு அது பயன்படுத்தப்பட்டிருக்கு, பயன்படுத்தப்படலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த உரையாடல்ல பேசலாம். பனை வந்து இலங்கையை பொறுத்தளவில் ஒரு முதன்மையான பயிர். மற்ற பயிர்களுக்கெல்லாம் நீங்க எவ்வளோ அக்கறை காட்டணும், எவ்வளவு நீரை கொடுக்கணும், எவ்வளவு உரம் போடணும், எவ்வளவு பராமரிக்கணுங்கிறது வந்து ஒரு கடுமையான வேலை. சூழலை பொறுத்து அது மாறுபடும். அது போதுமான அளவுக்கு மகசூல் எடுக்க முடியுமான்னு தெரியாது. பனையை பொறுத்தளவில் ஒரு முறை நட்டாலே அது 1000, பட்டாலும் அது 1000னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் வந்து ஒரு பொருளாதாரத்துக்கு வந்து நிலைத்து நீடித்த பொருளாதாரத்துக்கு பனை ஒரு சிறந்த கருவி. பனையை வந்து நான் எப்போதும் எப்படி பார்க்கிறேன்னா, வளம் கூட்டும் வளர்ச்சிக்கான ஒரு பெரிய கருவியை அதை பார்க்கிறேன். இப்போ ஒரு பொருளை வந்து நம்ம உருவாக்கும் போது அது நீண்ட காலத்துக்கு எப்படி நம்ம வாழ்க்கை சுழற்சியோட அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, பனையிலிருந்து வரக்கூடிய பொருட்கள் எல்லாமே நம்ம வாழ்க்கையோட மிக நெருங்கியதா இருக்கு. உணவுப் பொருட்களா இருந்தாலும் சரி, உணவிலி பொருட்களா இருந்தாலும் சரி. இன்னைக்கு இலங்கையை பொறுத்த அளவில் 3 மையங்களா திகழுது. மன்னார், ஜாஃப்னா, மட்டக்களப்பு. இந்த 3லயும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு இருக்கு. 3 இடங்கள்லையும். மட்டக்களப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா கைப்பணி பொருட்கள் வந்து மிக சிறப்பா இருக்கு. யாழ்ப்பாணத்தை பொறுத்த அளவுல கைப்பணியும் சரி, கல்லும் சரி நல்லா பண்றாங்க. மன்னாரை பொறுத்த அளவுல கருப்பட்டி, அது சார்ந்த பொருட்கள், கைப்பணி எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு. அப்போ உங்களுக்கு 2 துறையிலையும், உணவுப் பொருட்களை உருவாக்கக்கூடிய துறை, உணவிலி பொருட்களை உருவாக்க துறை, 2லயுமே இந்த 3 மையங்களும், கிளிநொச்சி வயனியாவும் நம்ம சேர்த்துக்கலாம், மற்ற எல்லா இடங்கள்லயுமே பரவி இருக்க தான் செய்யுது. அப்போ இந்த 3 மையங்கள்லயும் வந்து யார் யார் இயங்குறாங்க? இந்த துறையில இயங்கக்கூடியவங்க எல்லாரும் பெரிய பணக்காரர்களாகவோ மேம்பட்ட சமூகத்து மக்களாவோ இல்லை. அவங்க வந்து எளிமையான மக்கள், உழைப்பாளிகள், கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய, வர்க்க மட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களாக தான் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய உழைப்புக்கேற்ற ஒரு ஊதியத்தை மேலே கொண்டு வர்றதுக்கு பனை சார்ந்த அமைப்புகளும், பனை சார்ந்த தொழில் நிறுவனங்களும், அது சார்ந்த அரசு நிறுவனங்களும் சப்போர்ட் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த பார்வையில் புதிய புதிய நிகழ்வுகளை, புதிய புதிய விஷயங்களை நம்ம அறிமுகப்படுத்த வேண்டி இருக்கு. ஏன்னா ஒரே இதுல காலத்துக்கு ஒட்டி நம்ம மாத்தலைன்னா அந்த துறை வந்து பெருசா வளராது. இப்போ நீங்க ஏஐ வந்தாச்சு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனாலிசிஸ் அப்படிங்கிறாங்க ஒரு பக்கம். அதுக்குள்ள கூட பனை போகணும். இன்னைக்கு தமிழ் மொழி வாழுதுனாக்கி அதுக்கு காரணம் அது கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த குடின்னு நம்ம சொல்றோம், எல்லாம் மூத்த மொழின்னே சொல்லலாம். அந்த மாதிரி தமிழ் வந்து பெரிய தளத்தை கடந்து வந்திருக்கு. ஒரு கல்லில் எழுதியிருப்பாங்க, மண்ணில் எழுதியிருப்பாங்க, அப்புறம் ஒரு தோல் எழுதியிருக்கலாம், பாறைகள் எழுதியிருக்கலாம், அப்புறம் வந்து பனை ஓலையில் எழுதியிருப்பாங்க, அப்புறம் பேப்பருக்கு வந்துச்சு. இன்னைக்கு வந்து டிஜிட்டல் வேர்ல்டுக்கு எல்லா இடத்துலயும் வெப்லயும் தமிழ் உட்கார்ந்துருக்கு. கூகுள் வர எல்லா இடத்துலயும் தமிழ் வந்தாச்சு. அப்போ அது காலத்துக்கேற்ற ஒரு பயணத்தை கொண்டு வந்திருக்கு மொழி. அத மாதிரி சில பொருட்களும் வந்து காலத்துக்கேல பயணிக்கும் போது அந்த பொருட்கள் நிற்கும், இல்லைன்னா அது கரைஞ்சு போயிடும். இப்போ பனை வந்து நம்ம கருப்பட்டியா பயன்படுத்துறோம். ஒரு காலத்துல வந்து வெறும் பதனியா குடிச்சிருப்பாங்க, அதெல்லாம் வெறும் கல்லா குடிச்சிருப்பாங்க. அப்புறம் அதை கல்லை எடுத்து போத்தல்கள் அடைச்சாங்க. அதையும் இலங்கை தான் பண்ணுச்சு முதல்ல. இன்னைக்கு இந்த உலகத்திலேயே கல்லை வந்து முதல்ல போத்தல்கள் அடிச்சு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணது இலங்கை. அது ஒரு பெரிய புரட்சி பனை சார்ந்த பணியில். அப்புறம் வந்து கருப்பட்டி எடுத்தோம், அப்புறம் கல்கண்டு எடுத்தோம் உணவுப் பொருட்களை பார்க்கும்போது. அப்புறம் கிழங்குகள்,
கிழங்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா புழுக்கொடியல் மா, ஒடியல் மா, எல்லா விதவிதமான பொருட்கள். அப்புறம் பனம்பழத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா பனாட்டு, பனம்பழத்தில் இருக்கக்கூடிய சாரை எடுத்து பனம்பழ பானம், பனங்களி, இப்படி நிறைய பொருட்களை உருவாக்குனதுல வந்து பனை அபிவிருத்தி சபையினுடைய பங்கு, இங்க இருக்கக்கூடிய அரசு சார்ந்த சாரா நிறுவனங்களுடைய பங்கு, இருக்கக்கூடிய மக்கள், சிறந்த கண்டுபிடிப்பாளர்கள் நிறைய பேர் புதிய புதிய விஷயங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. சாதாரண உழைப்பாளி மக்கள், எளிய வட்டத்து மக்களும் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இன்னைக்கு காலத்துக்கு ஏத்தாப்புல பனையை வந்து நம்ம வெறும் பொருள் தர்ற பொருளாக மட்டுமே பார்க்கக்கூடாது. ஒரு பசு நாய்க்கு பால் தர்ற ஒரு கருவியாக பார்க்கக்கூடாது. பனைக்கு அதை தாண்டி ஒரு பெரிய பயணம் இருக்குது. ஒரு பனை வந்து ஒரு சூழியலில் ஒரு சூழற் தொகுதியாக செயல்படுது. தனியாகவே அது ஒரு சூழற் தொகுதியாக செயல்படுது. ஒரு பனை மரத்துக்குள்ள பறவைகள் வாழும், மைக்ரோப்ஸ், நுண்ணுயிரிகள் வாழுது. கல்லுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சிறு வாழ்வுகள்னு சொல்லுவோம், ப்ரோபயாட்டிக்ஸ், அதுக்குள்ளே ஒரு உலகம் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இலை, அதை வந்து சாப்பிடக்கூடிய அனிமல்ஸ், அதை வெட்டி போடும்போது நுங்க வெட்டி போடுற அதை வேஸ்ட்டை போட்டு சாப்பிட்றதுக்கு. அப்போ ஒரு விலங்குகளுக்கு, பறவைகளுக்கு, நுண்ணுயிரிகளுக்கு, மனிதர்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து அது ஒரு சூழியற் தொகுதியாக செயல்படுது. அப்போ இந்த சூழியலில் பனையினுடைய பங்கை நம்ம வந்து மறுக்க இயலாது. அதை வந்து நம்ம உயரத்திலிருந்து பார்க்கணும். ஒரு பர்டிகுலர் மாவட்டத்திலிருந்து நீங்க கிழக்கு இருந்து எடுத்துட்டு வந்து வடக்க வந்து மன்னார் வர போனீங்கன்னா இந்த தளத்துக்குள்ள எவ்வளவு பனை இருக்கு? 1 கோடிக்கு மேல பனை இருக்குதுங்கிறாங்க. இப்போ 1 கோடி பனை மரம் வந்து நம்மகிட்ட வந்து ஒரு பெரிய சொத்து. இந்த பனை மரத்தை வெறும் பொருள் காய்க்கும் கருவியா பார்க்கறது ஒரு பக்கம், அது பொருளாதார பார்வை. அதுலயும் நம்ம சிறந்து விளங்கணும். ஏன்னா அதை நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு அதை பொருளை உருவாக்கக்கூடிய ஒரு கருவியா பயன்படுத்துறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதை பாதுகாப்போம், அது அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம வாழ்க்கையை முன்னேற்றோம். இன்னொரு பகுதி என்னன்னா, இது சூழியலோட இயங்குற அந்த தளம். பனை வந்து இல்லைன்னா இந்த மண்ணுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பார்க்கலாம். பனையே இல்லை, ஒரு பனை கூட இல்லை, வேற ஏதோ ஒரு மரம் இதை மாற்றி அமைக்குதுன்னா அப்போ வந்து நமக்கு இவ்வளவு பொருட்கள் கிடைக்குமா? பனை வந்து ஒரு 3 சர்வீஸ் எடுத்துக்கலாம். எக்கனாமிக் சர்வீஸ் பண்ணுது, ஈகாலஜி சர்வீசஸ், சூழியல் சார்ந்த சேவை செய்யுது. அப்புறம் வந்து சோசியல் சர்வீஸ், சமூகத்துக்கு ஒரு சர்வீஸ் பண்ணுது. ஒரு சமூகத்தில் வந்து ஒரு 10-15 பனைமரம் இருக்கிற இடத்துல அது ஒரு பார்க் மாதிரி உட்கார்ந்துருப்பாங்க, மக்கள் உட்கார்ந்து பேசுவாங்க, ஒரு சமூகத்தோட சேர்ந்து எழுது. அதை சார்ந்து சமூகமா ஒரு தொழில் செய்வாங்க, பனாட்டு உருவாக்குறது, கருப்பட்டி உருவாக்குறது ஒரு இயக்கமா நடக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா எய்ஸ்தட்டிக் சர்வீஸ், அதாவது எய்ஸ்தட்டிக் வேல்யூம்பாங்க, பார்ப்பதற்கு அழகா இருக்கு. இன்னைக்கு பனையை பத்தி இவ்வளவு கவிதை எழுதுறாங்க, பனைமரமே பனைமரமே பாடல்கள்லாம் நம்ம கேட்டிருப்போம். அப்புறம் பனைமரத்தை பத்தி நிறைய நூல்கள் வருது. சங்க இலக்கியத்திலிருந்தே பனைமரத்தை பற்றிய ஒரு பதிவுகளை பார்க்கலாம். இன்னைக்கு 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்ன இருந்தே பனையை பத்தி கவிதைகளா எழுதியிருக்கிறாங்க. அப்போ அது ஒரு எய்ஸ்தட்டிக் வேல்யூ கொடுக்குது. இப்போ கொஞ்ச காலத்துக்கு முன்னால கூட பெருமாள் முருகன் ஒரு அழகான ஒரு பாடல் எழுதியிருந்தார் பனைமரத்தை பற்றி. அந்த பாடல் வந்து ஒரு கீர்த்தனையா கிருஷ்ணன் பாடியிருப்பார். ரொம்ப அழகா இருக்கும் அந்த பாடல். அந்த மாதிரி ஒரு இலக்கியத்துக்கு கூட அது ஒரு உந்து விசையா இருக்கு, இலக்கியத்தை படைக்கிறதுக்கு ஒரு உந்து விசையா இருக்குது. அப்படி பார்க்கும்போது பனை இல்லாத ஒரு இடமும் பனை இருக்கிற இடம்னு கம்பேர் பண்ணா, பனை இருக்கிற இடத்துல அதோடைய சூழியல் சேவை வந்து அதிகமா இருக்கு. அந்த சூழியல் சேவையை எப்படி நம்ம பொருளாதாரத்தோட இணைக்கலாம், மக்களுடைய பண்பாட்டோட இணைக்கலாம். இன்னைக்கு பனை நமக்கான ஒரு குறியீடா இருக்கும்போது ஈகோ டூரிசம், சூழியல் சுற்றுலா அப்படிங்கிற ஒரு கருத்தாக்கம் வந்து இன்னைக்கு வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு வடகிழக்கு பகுதிகளிலேயே நிறைய சூழியல் சுற்றுலா பார்க்குகள்லாம் இருக்கு. நீங்க நெய்தல் ஈகோ பார்க்கு, பல்மீரா ரெசார்ட், இதெல்லாம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ். அந்த மாதிரியான ஒரு ட்ரெண்ட் வந்துக்கக்கூடிய நேரத்தில் பனையோட சூழியல் சேவையை நம்ம பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காகவும் இந்த சுற்றுப்புற சூழலை இன்னும் நல்லா மேம்படுத்துவதற்காகவும் மக்களுடைய பண்பாட்டை காப்பாற்றி, ஒரு பொருள்சார் பண்பாடு இங்க இருக்கு, அந்த பண்பாட்டை வந்து காப்பாற்றி அதை இன்னும் கொஞ்சம் அடுத்த தலைமுறைக்கு நல்லபடியா கொண்டு சேர்ப்பதற்காகவும் இந்த லோக்கல் கம்யூனிட்டி இருக்கு இல்லையா, நம்முடைய ஊர் மக்கள், அடித்தட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள், இந்த மக்களுக்கு ஒரு சரியான ஒரு பொருளாதார வாய்ப்புகளை வழங்குவதற்காகவும் இந்த சூழியல் சுற்றுலாவை ஒரு கருத்தாக்கமா முன்கொண்டு வரலாம், ஒரு செயல்பாடா கொண்டு வரலாம். அந்த சூழியல் சுற்றுலா, ஈகோ டூரிசம் என்பது வெறும் சூழியல் சுற்றுலா இல்லாம கடற்கரையும் பனையையும் இணைச்சு வரணும். ஏன்னா கடலும் பனையும் தான் 2 வளம் ஈழத்துக்கு. இந்த 2 வளத்தையும் வச்சு இந்த நாட்டை வந்து மிக சிறப்பாக கட்டமைக்கலாம்னு சொல்லிட்டு நம்மளுடைய முன்னோடிகள் சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த பார்வையில் இந்த 2ஐயும் இணைச்சு ஒரு சூழியல் சுற்றுலாவை உருவாக்கணும்னா இந்த பகுதிகளில் பெரிய அளவுக்கு இலங்கை வந்து ஒரு சுற்றுலா தளமாக விளங்குது. உலக நாடுகள்ல இருந்து மக்கள் வந்து வராங்க, இதனுடைய அழகை பார்க்கணும், கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் தெரிஞ்சுக்கணும். இது வந்து பணம் மிக குறைவான செலவில் நல்ல ஒரு டூரை வந்து முடிச்சுட்டு போகலாங்கிற எண்ணம் இருக்கு மக்களுக்கு. அப்போ அந்த பார்வையில் வந்து வடகிழக்கு பகுதிகளில் பல இடங்களில் நம்ம பனை சார்ந்தும் கடல் சார்ந்தும் சூழிய சுற்றுலா பகுதிகளை உருவாக்கணும்னா அது நம்முடைய பொருளாதார தேவையும் நிறைவேற்றும், சூழியல்
தேவையும் நிறைவேற்றும். ஏன்னா இன்னைக்கு நமக்கு மரங்கள் வெட்டப்படுது. அப்போ பனை மரத்தை பாதுகாப்பதற்கு இந்த சூழியல் சுற்றுலா ஒரு பகுதியாக இருக்கும். பனை மரத்தை பாவிக்கிறதுக்கு, பொருட்களாக பாவிக்கிறதுக்கு அது கொடுத்துக்கிட்டே இருக்கும் நமக்கு. அதன் மூலமா ஒரு கம்யூனிட்டி பில்டிங் உருவாகுது. மக்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை வரும். வெளிநாட்டுக்காரங்களுக்கு இங்க வந்து பார்க்கும்போது நம்ம பண்பாட்டை வந்து அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அதன் மூலமா நமக்கு பொருளாதார நிறைவும் ஏற்படும், சூழியல் மேம்பாடும் ஏற்படும். இந்த துறையை வந்து நம்ம பெரிய அளவில் ஊக்குவிக்கணும். இப்போ அதுக்கான திட்டமிடலையும் அதற்கான அமைப்புகளை உருவாக்குறதுலையும் அரசாங்கமும் சரி, அரசு சாரா நிறுவனங்களும் சரி, மக்கள் அமைப்புகளும், சின்ன சின்ன மக்கள் சங்கங்களும் முன் வரலாம். அந்த பணி வந்து இந்த மண்ணினுடைய வாழ்வாதாரத்தையும் வளத்தையும் மீட்டெடுக்கவும், மீட்டுருவாக்கம் செய்யவும், புதுப்பிக்குவதற்கும் மிக பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன்.